ப்ரீவியஸ் வீடியோவில் ஹேர் பேண்ட் அண்ட் சென்டர் கிளிப் இது ரெண்டுமே குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி மேக் பண்ணலான்ட்டு ஒரு கிட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த கிட் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 7 சென்டிமீட்டர் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் க்ளூ பென் வச்சு 1 பை 1 ஸ்டோன் பிக் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டோன் மேலே கம் படக்கூடாது, அதே மாதிரி க்ளூ பென்லேயுமே கம் படக்கூடாது. கரெக்டாக அந்த க்ளூ ஷீட் மட்டும்தான் அந்த க்ளூ பெனில் இருக்கணும். இப்போ 1 பை 1 எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் வச்சு டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்ட்டு நான் மேக் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக எல்லா ஸ்டோன்ஸுமே ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்மால் சைஸ் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க கம் அப்ளை பண்ணி. இப்போ குந்தன் ஸ்டோன்ஸில் ஹேர் பேண்ட் சென்டர் கிளிப் சொல்லியிருந்தேன், அது ரெண்டுமே கிட்ட இருக்குது. இந்த அலிகேட்டர் கிளிப்பு ஹெட் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ செப்பரேட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அதுவுமே செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதிலே டிக்டாக் கிளிப்புமே நம்ம மேக் பண்ணலாம். இப்போ சென்டர் கிளிப்பில் வந்து 6, 7, 8 3 டைப் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயுமே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுமே மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுமே டிசைன் கஸ்டமைஸ் பண்ணலாம். என்னென்ன பேஸில் நம்ம மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கிளிப், சென்டர் கிளிப், ஹெட் பேண்ட், ஹேர் பேண்ட், டிக்டாக் கிளிப் இதில் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுமே மேக் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுமே நம்ம மேக் பண்ணலாம். எப்படி மேக் பண்ணலான்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பேஜில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும்னா பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.